அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைய வீடியோவில் பல்வலிக்கு எளிமையாக வீட்டிலிருந்து எவ்வாறு சரி செய்வது என்பதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதற்கு ஒரு ப்ரோப் எடுத்துக்கோங்க, அக்குபஞ்சர் ப்ரோபு. இதை விரலும் நகமும் சேர்கிற இடம், பெருவிரலுடைய விரலும் நகமும் சேர்கிற இடத்துல நீங்கள் வந்து நகப்பகுதியில் அழுத்துறீங்க. கொஞ்சம் கவனமாக அழுத்தணும், கொஞ்சம் ஸ்லிப் ஆகாமல் பார்த்து நீங்கள் அழுத்திக்கணும். இப்படி அழுத்தும்போது ஒரு சில இடத்துல கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும். அந்த வலி அதிகமாக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம், இப்போ இந்த இடத்துல வலி அதிகமாக வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம வந்து அழுத்த போகிறோம். அப்படி அழுத்தின உடனேயே உங்களுக்கு வந்து அந்த இன்ஸ்டண்ட்டாக இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து வலி சரியாகும். அப்படி சரியானோன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் அழுத்துங்க, இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கை பெருவிரல் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கால் பெருவிரலில் இதே இடத்துல இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து அழுத்தம் கொடுக்கலாம். கையை வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படி அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு இடத்துல வரும்போது வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கூட கொஞ்சம் நேரம் நம்ம அழுத்திட்டு நல்லா மசாஜ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அழுத்தும்போது எது வலி அதிகமாக இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இந்த இடத்துல வலி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மைக்ரோ போர் டேப் எடுத்துக்கோங்க, அதில் ஒரே ஒரு மிளகை ஒட்டுங்க. மிளகை ஒட்டி இந்த டேப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல பெயின்ஃபுல் ஃபைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம், அந்த இடத்துல அந்த மிளகை ஒட்டுறீங்க. நகைப்பகுதியில் தான் ஒட்டணும். ஒருவேளை உங்களுக்கு வீட்டில் ப்ரோப் இல்லைன்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து ஹேர்பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல்வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ பேருக்கு இம்மிடியட்டாக, அதாவது அப்படி அது ஒரு நொடிக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து சரியாகிற அளவுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாகிருக்குங்க. இது நிரந்தரமாக குணப்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா இது உடனே சரியாகும். நிரந்தரமாக குணப்படுத்துறதுக்கு நீங்கள் வேறு பல முறைகள் இருக்குது. நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதே நம்ம வந்து காலில் பண்ணோம் இல்லைங்களா, காலில் கூட எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதோ அதே இடத்துல ஒரு மிளகு ஒட்டுங்க. சில நேரங்களில் இன்னும் கால் ரொம்ப அந்த நகக்கண் வந்து ரொம்ப சிறுசாக இருந்ததுன்னா வெந்தயம் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இதை வந்து இரவில் ஒரு 8 மணி நேரம், அதாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒட்டுறீங்க, காலையில் எழுந்திரிச்சு எடுத்து போட்டுடலாம். பகலில் இருந்ததுன்னு சொன்னால் குறைந்தது 2 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒட்டிக்கிடலாம். இது மாதிரி ஒட்டும் பொழுது எளிமையாக குணமாகுது. அவ்வளோதாங்க, வேற என்ன, பல்வலிக்கு முடிஞ்சிருச்சு தீர்வு. என்னங்க வேற என்ன வேணும்? யூனிவர்சல் விர்ச்சுவல் சேனலுக்கு நன்றி சொல்லி உடனே இந்த சிகிச்சையை தொடருங்க. ஆரோக்கியமாக இருங்கள். வாழ்க வளமுடன்.